Hi friends, welcome to Cookhouse சமையல். வாங்க இன்னைக்கு சுவையான கல்யாண அவியல் வீட்டிலேயே எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் அளவிற்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அரை கப்னா நம்ம தேங்காவை உடச்சி நமக்கு அரை கப் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த அரை மூடின்னு சொல்லுவோம்ல அது. அதுலேயே 4 பச்சை மிளகாயும் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவிற்கு சீரகம் அதையும் சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி வேண்டாம். பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு பிறகு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா இந்த டிஷ் ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக தான் அரை டீஸ்பூன் அளவிற்கு சீரகம் சேர்த்து இது போல் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கருவேப்பிலைகளையும் இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாயை இது போல் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா கருவேப்பிலை இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மொறுமொறுப்பாக வந்துட்டுருக்கும். அது வரையும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது போல் ஃப்ரை பண்ணும்பொழுது தான் அந்த தேங்காய் எண்ணெயோட இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நமக்கு இன்னும் நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கருணைக்கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நான் நீல வாக்கில் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது போலவே 1 கப் அளவிற்கு கேரட் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் அளவிற்கு முருங்கைக்காயும் எடுத்திருக்கேன். இது 3 காய்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான காய்கள், வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கக்கூடிய காய்கள். அதனால் ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயில் ஒரு கொஞ்சம் குக் ஆகிற வரையும் இதை நம்ம குக் பண்ணிடலாம். பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த குக் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட்டு அரை கப் அளவிற்கு காராமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான காய் தான், அதை எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 கப் அளவிற்கு வாழைக்காய். இது எல்லாமே நம்ம நீளமாக தான் கட் பண்ணியிருக்கோம். 1 கப் அளவிற்கு பீன்ஸ், 1 கப் அளவிற்கு வெள்ளை பூசணிக்காய். இந்த வெள்ளை பூசணிக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி இதை குக் பண்ண தேவையில்லை. இது 8 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணிக்கலாம். 8 நிமிஷத்தில் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இதில் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவிற்கு உப்பு 3/4 டீஸ்பூன் அளவிற்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது 1லேருந்து 2 நிமிஷம் போல் இதை நம்ம இது போல் கலந்ததற்கு பிறகு அரை கப் அளவிற்கு மட்டுமே நான் தண்ணீர் சேர்த்துருக்கேன். நம்ம ஊற்றுற தண்ணியோட சில தண்ணி காய்களும் இதில் இருக்குது. அதிலேருந்து வரக்கூடிய தண்ணியுமே போதுமானது. இந்த காய்கள்லாம் வெந்துடும். நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய பூசணிக்காய் பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நமக்கு டயபெட்டிக் கண்ட்ரோலில் இருக்கும். கேன்சர் ரிஸ்க் வராமல் நம்மளை பாதுகாக்கும். நல்லா ஒரு இம்யூன் பவர் நமக்கு கிடைக்கும். இதில் நிறைய பொட்டாசியம் இருக்குது. பாருங்கள், 4 மினிட்ஸ் ஆயிருக்கு. இது போல் இது குக் ஆகிருக்கு. நான் இதுவரை எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்த்தலை. அப்போது நம்ம அரை கப்பும் அந்த பூசணிக்காயிலேருந்து வரக்கூடிய தண்ணியிலுமே இந்த காய் இது அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கோகனட், பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை செய்யும்போது மிதமான தீயில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா கலந்ததற்கு பிறகு அரை கப் அளவிற்கு தயிர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த கருணைக்கிழங்கில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், இதில் பொதுவாகவே நம்ம நிறைய காய்கள் சேர்த்துருக்கிறதுனால நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளட் சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். நல்ல ஒரு டயட்டை வந்து நமக்கு கிடைக்கும். இதில் வந்து விட்டமின் ஏ, கே, பீட்டா-கரோட்டீன், கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நமக்கு வந்து கிடைக்கும். ட்ரம்ஸ்டிக்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐரன் சக்தி இருக்கிறதுனால அனிமிக் ப்ராப்ளம் வராது. விட்டமின் பி, கே அப்படின்னு சொல்லக்கூடியதும் கிடைக்குது. இது வந்து நிறைய வந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு சிம்பிளான டிஷ். இந்த தயிரை சேர்த்ததற்கு பிறகு இதை வந்து நல்லா கலந்ததற்கு பிறகு ஒரு கொதி மட்டும் வந்தாலே போதுமானது. இந்த தயிர் சேர்த்ததற்கு பிறகு நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கொதித்து வரும். ஆனால் காயோட வந்து எந்த கிரேவியும் வந்து ஒட்டாது, நமக்கு தனித்தனியாகவும் இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு வந்து அடை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் வந்து வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கல்யாண அவியல் ரெடி ஆகிடுச்சு. Eat healthy, be healthy. Thanks for watching my channel.